ஒரு மாட்டை அவுத்து விட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 20-25 ஏக்கர் போய் மேய்ஞ்சிட்டு வரும். அதுக்கு கூட மூட்டு தேய்மானம் இல்லை. நடக்காத நமக்கு எப்படி தேய்மானம் ஏற்படுதுன்னா, நம்ம உடம்பு ரத்தம் அமிலத்தன்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. சமைச்ச உணவுனால தான் நம்ம ரத்தம் அமிலத்தன்மை அடையும் போது நம்ம உடம்பே என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கால்சியத்தை ரத்தத்தில் சேர்த்து சமநிலைப்படுத்துறதுக்காக உடம்பு செய்யறதுனால தான் இந்த கழுத்தெலும்பு தேய்மானம், இடுப்பெலும்பு தேய்மானம் வருது. எந்த நோய் வேணாலும் பேர் வச்சிங்க, இந்த உணவை மட்டும் சாப்பிடுங்க. இந்த உணவு கூட இடையில எந்த சமைச்ச உணவும் சாப்பிடாதீங்க. தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு 2 இட்லியை சாப்பிட்றோன்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் உங்களுடைய சர்க்கரையை அதிகப்படுத்திடும். கொலஸ்ட்ரால் இருந்துன்னா கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்திடும். மரத்திலேருந்து தானா வருது, அதுதான் கொப்பரை காயின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கிராமத்தில் நண்டுவாக்கிலி கடிச்சதுன்னா ஒரு கொப்பரை காயை மென்று சாப்பிட சொல்லுவாங்க, உடனே அந்த நஞ்சு போயிடும். அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு கால்நடைன்னு சொல்றோம். ஆடு மாடுக்கு பேரு கால்நடை. ஒரு மாட்டை அவுத்து விட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 20-25 ஏக்கர் போய் மேய்ஞ்சிட்டு வரும். அதுக்கு கூட மூட்டு தேய்மானம் இல்லை. மனிதனுக்கு ஏன் மூட்டு தேய்மானம்? எங்க போனாலும் டிஸ்க் தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் சொல்றோம். நம்ம நடக்கிறதே இல்லை. இந்த வாகனத்துல வந்து இந்த மண்டபத்து வாசல இறங்கணும், உள்ள வந்துட்டோம். அதிகபட்ச நடை எங்க இருக்கு? நமக்கு நடக்காத நமக்கு எப்படி தேய்மானம் ஏற்படுதுன்னா, நம்ம உடம்பு ரத்தம் அமிலத்தன்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. சமைச்ச உணவுனால தான் நம்ம ரத்தம் அமிலத்தன்மை அடையும் போது நம்ம உடம்பே என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கால்சியத்தை ரத்தத்தில் சேர்த்து சமநிலைப்படுத்துறதுக்காக உடம்பு செய்யறதுனால தான் இந்த கழுத்தெலும்பு தேய்மானம், இடுப்பெலும்பு தேய்மானம் வருது. என்ன செய்யணும் அப்படின்னா, காலை உணவா பசிக்க எத்தனை முறை வேணாலும், காலை 7 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் எந்த நோய் வேணாலும் பேர் வச்சிங்க, இந்த உணவை மட்டும் சாப்பிடுங்க. இந்த உணவு கூட இடையில எந்த சமைச்ச உணவும் சாப்பிடாதீங்க. தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு 2 இட்லியை சாப்பிட்றோன்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் உங்களுடைய சர்க்கரையை அதிகப்படுத்திடும். கொலஸ்ட்ரால் இருந்துன்னா கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்திடும். சமைச்ச உணவையும் சமைக்காத உணவையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. இப்படி அதனாலதான் சொன்னேன், நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு நம்மள மாதிரியே எல்லா செயலும் அதுக்கு அப்படியே தான் இருக்கு. அதுக்கு டயபெட்டிக் இல்ல, ஆர்த்ரைட்டிஸ் இல்ல, ஹெப்படைட்டிஸ் இல்ல, ஜாயிண்டிஸ் இல்ல. நீங்க நம்மளை சுத்தி இருக்கிற எந்த ஜீவராசிக்கும் குளிக்கிறது இல்லை, அதுங்க பல்லு வளர்க்கிறது இல்லை, ஆனா உடம்புல நாற்றம் இல்லை. நம்ம தினசரி குளிக்கிறோம், நம்மளுடைய உடம்புல எவ்வளவு பெரிய துர்நாற்றம். இதுக்கெல்லாம் காரணம் சமைச்ச உணவு தான். நம்ம எல்லாம் 10,000 வருஷமா சமைச்ச உணவுக்கு நம்ம செல்லெல்லாம் அடிக்ட் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் சமைக்காத உணவுக்கு மாறணுன்றது சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கு. அதாவது கைவிடப்பட்ட இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி யாருக்குன்னா, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன், எதுக்கும் சரியாகல, எவ்வளவு ஸ்டீராய்டு மருந்து சாப்பிட்டுட்டேன், சரியாகல அப்படின்னு சொல்றவங்க காலை உணவு 7 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் சமைக்காத உணவை இது சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரம் தான் உடம்பு தாங்கும், சீக்கிரம் செரிச்சிரும். அதனால இந்த காலை உணவா தொடர்ந்து இந்த காலை உணவை மட்டும் எடுங்க, ஒருவேளை எடுங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த சோரியாசிஸ் போயிடும், ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி போகும். உங்களால சொன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்க, தேங்காய்லாம் என்னால சமைக்க முடியாது. தேங்காவை பொறுத்த வரைக்கும் 1/4 பதம், அரை பதம், 3 பதம் இருக்கு. தேங்காவில் 1/4 பதம்ன்றது இளங்காய் வழுக்கையா இருக்கும், அந்த 1/4 பதம் தேங்காவை பயன்படுத்தலாம். அரை பதம்ன்றது காய் வெள்ளையா இருக்கும், ஆட்டுனா ஆடாது. முழு பதம்ன்றது அதுதான் முற்றிய கனி, மரத்திலேருந்து தானா உழுறது, அதுதான் கொப்பரை காயின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கிராமத்தில் நண்டுவாக்கிலி கடிச்சதுன்னா ஒரு கொப்பரை காயை மென்று சாப்பிட சொல்லுவாங்க, உடனே அந்த நஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் உள்ளது நம்மளுடைய இந்த கொப்பரைக்காய். கொப்பரைக்காய் யார் சாப்பிடுவாங்கன்னா, குகையில் உட்கார்ந்து இறைவனை தியானிக்கிறவர்களும். இன்னைக்கு இலங்கையில விடுதலை புலிகள்னு ஒரு அமைப்பு இருந்தாங்க, அவங்கெல்லாம் தொடர்ந்து போர் யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இடையில சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. கொப்பரைக்காயும் இந்த பனங்கிழங்கு மாவையும் வச்சுருந்தான் தொடர்ந்து 15 நாள் 20 நாள்லாம் யுத்தம் செஞ்சதா நம்ம செய்தித்தாள்களை படிச்சு கேள்விப்படுறோம். அப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு கலோரிஸ் இருக்கு. இன்னைக்கு தாய் இறந்து போயிட்டான்னா மாட்டுப்பால் கொடுத்து நம்ம குழந்தைகளை காப்பாத்துறோம். ஆனா தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பொருள் எதுனா தேங்காய் பால் தான்.
தேங்காய் பால்ல லாரிக் ஆசிட்னு ஒரு லாரிக் அமிலம் இருக்கு. லாரிக் அமிலம் உலகத்துல வேற எதுலையுமே கிடையாது, தாய்ப்பால்ல மட்டும்தான் இருக்கு. அந்த தாய்ப்பாலை இல்ல நான் குழந்தைகளுக்கு தைரியமா கொடுங்க. நான் சொன்ன மாதிரி இளங்காயா எடுத்து துருவி பால் எடுத்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அந்த நெஞ்சு கரிப்பு அந்த செரிக்காதுன்ற பிரச்சனை வரவே வராது, முத்தின காயில தான் வரும். அதனால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இளங்காயா சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற அந்த pH வேல்யூ நான் சொன்ன மாதிரி எபோவ் 7க்கு மேல போச்சுன்னா ஆல்கலின், 7.4க்கு மேல போச்சுன்னா ஆல்கலின், 7க்கு முள்ள இருந்தனா ஆசிட். நம்ம ரத்தம் எல்லாம் எங்க வேணாலும் போய் செக் பண்ணீங்க, ரத்தம் யூரிக் ஆசிடா மாறிச்சுன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் எது இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு தேங்காய் வாழைப்பழத்தை காலை உணவா எடுத்துங்க. எளிமையான தேர்வு. நன்றி நண்பர்களே.